அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஈரோடு அதிமுக வேட்பாளர் திமுகவில் இணைந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் VP சந்திரகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி சீதாலட்சுமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். பிரபல கட்சிகள் என்ற முறையில் இந்த இரு கட்சிகள் மட்டுமே போட்டியிடுகிறது. மற்ற 53 பேர் சுயேட்சையாக போட்டியிடுவதாக கூறப்பட்டுள்ளது. மொத்தம் 58 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் 55 மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகரான திரு செந்தில் முருகன் என்பவர் சுயேட்சையாக இந்த தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் OPS அணியில் இருந்தவர். அதாவது 2023ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் OPS அணியினுடைய வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். திமுக இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுத்திருந்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் EVKS இளங்கோவன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் தென்னரசு அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா நவநீதன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். OPS தனது அணி சார்பாக திரு செந்தில் முருகன் என்பவரை வேட்பாளராக அறிவித்திருந்தார். இவர் வெளிநாடுகளில் பணிபுரிபவர் என்பதனால் இவரது புகைப்படம் கூட கிடைக்கவில்லை என்று அவரது புகைப்பட ஜெராக்ஸை வெளியிட்டிருந்தார்கள். OPS அணியில் இருந்தவர்களே இவர் யார் என கேள்வி கேட்கும் அளவிற்குத்தான் இருந்தார் அவர். அப்படி அவசரமாக கட்சிக்கு வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இவரை OPS பின்பு இவரை வாபஸ் பெற வைத்தார். ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையிடம் கேட்டுக்கொண்டதாகவும், கொங்கு பகுதி அதிமுகவின் கோட்டை, OPS இந்த தொகுதியில் போட்டியிடாமல் இருந்தால் நாங்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம். எனவே OPS போட்டியிடுவதனால் வாக்குகள் பிரியும், அவரை இந்த தேர்தலில் இருந்து விலகிக் கொள்ள சொல்லுங்கள் என கேட்டுக்கொண்டதால் அண்ணாமலையும் OPSோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தேர்தலில் இருந்து அவரது வேட்பாளரை வாபஸ் பெற வைத்தார்கள். இப்படி செந்தில் முருகன் அவர்களினுடைய வேட்புமனு வாபஸ் பெறப்பட்டிருந்தது. இந்த கோபத்தில் தேர்தல் முடிந்தவுடனேயே செந்தில் முருகன் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பின்பு ஈரோடு பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதிமுகவில் செயல்பட்டு வந்த இவர் தற்பொழுது இடைத்தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்க திட்டமிட்டு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் OPS அவர்களோ நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என கூறவில்லை என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முக்கிய பிரமுகர் ஒருவர் அதிமுகவினுடைய கொள்கை மற்றும் கோட்பாடுகளுக்கு எதிராக களமிறங்கியுள்ளார், இது கட்சி விரோத நடவடிக்கையாகும், எனவே அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் என அறிவித்தார். இதனால் கோபமடைந்த செந்தில் முருகன் அவர்களோ தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டார். பின்பு அன்று மாலையே திமுகவின் ஈரோடு பொறுப்பு அமைச்சரான திரு முத்துசாமி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்த உடனேயே திமுகவின் வேட்பாளரான திரு சந்திரகுமாருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார். ஒரே நாளில் இவ்வளவு மாற்றங்களும் நடைபெற்று உள்ளது. அதாவது அதிமுகவும் திமுகவும் எதிரெதிர் கட்சிகள். அதிமுகவின் சார்பில் போட்டியிட சென்ற ஒரு நபர் திமுக வேட்பாளருக்காக தற்பொழுது பிரச்சாரம் செய்து வருகிறார். நன்றி.